இப்போ திமுகவில் எடுத்துக்கோங்க, கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ திறமை இருந்துச்சு கலைஞர். அந்த திறமையில் எத்தனை திறமை ஸ்டாலின்கிட்ட இருக்குது? பேச்சு திறமையா, எழுத்தாற்றலா, சொல்லாற்றலா, இல்லைனா எல்லா துறைகளையும் பற்றி தரவாக புரிஞ்சிருக்கிற ஆற்றலா, எந்த ஆற்றல் இருக்குது? கோவப்படாமல் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு ஆற்றல் தவிர மீது எந்த ஆளுமையும் பெரிய அளவில் அவர் இருக்க மாதிரி தெரியல நம்மளுக்கு. நம்மளே பார்க்குறோம் அப்படி இருக்கும். ஆனால் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. உதயநிதி மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்குவாங்க. இன்பநிதி அடுத்து வந்தால் துரைமுருகன் முதற்கொண்டு மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்குவார். எனக்கு இவர் தான் தலைவர். நேர்லேருந்து பொன்முடியிலேருந்து அத்தனை பேர். ஏன்னா அந்த வாரிசு அரசியல் அதுக்கு நம்ம பழக்கப்பட்டோம். எப்போ மன்னராட்சி காலத்துலேருந்து. இந்த சைடு அந்த அடையாளம் இல்லை. அதனால ஒரு பாமரன் வந்தாலும், ஒரு கடைக்கோடி விவசாயி வந்தாலும், இவ எப்படி தலைவர் ஆகலாம்? அதை ஏற்றுக்க மனசு வராது, சீக்கிரத்தில் மனசு வராது. இதை தாண்டி அவங்க தலைவராக நிற்கிறது பெரிய விஷயம். அதுதான் அதிமுக நடக்குது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அங்கே எந்த தலைவர் இருந்தாலும் அடுத்த ஆளை எதிர்பார்ப்பாங்க. அன்றைக்கி ஓபிஎஸ் தலைவராக இருக்கணும், சசிகலா ஏற்றுக்க மாட்டாங்க. சசிகலா தலைவர்கிட்ட ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார். 2017 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து உட்காரும்போது உங்களுக்கும் யாருன்னு தெரியாது, எனக்கும் யாருன்னு தெரியாது. அவர் பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது. நம்மளே என்ன வச்சுருப்போம், இன்னும் 2 மாதம் இருப்பாரோ 4 மாதம் இருப்பாரோ தெரியலையே, எந்த அளவுக்கு பிரச்சனை வருமோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்போம். அவர் வந்து ஒரு சேலத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ, ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்த ஒரு முக்கியஸ்தர், அவ்வளோதான். அவர் பின்னாடி அவருக்கு இவ்வளோ பெரிய ஆளுமை திறன் இருக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். ஆனால் என்னாச்சு, அந்த 4 வருஷத்தில் தன்னுடைய ஆளுமை திறனை வளர்த்து அவர், அதுதான் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு தலைவர் அடையாளம் காட்டிட்டு உட்காந்து